சிங்கங்கள் சென்று விட்டன. இப்போது அந்த குழந்தையும் மற்றும் அதன் அன்னையும் இறப்பார்கள். வேண்டாம். வேண்டாம். வேண்டாம் அருணாசுரா. எதற்காக அந்த பச்சிளம் குழந்தையை தண்டிக்கிறாய்? அந்த குழந்தை என்ன குற்றம் செய்தது? நீ எனது ராஜ்யத்தை, எனது அரியணையை அனைத்தையும் எடுத்துக்கொள். நான் என் மனைவியையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு இங்கிருந்து வெகு தூரம் சென்று விடுகிறேன் அருணாசுரா. போதும், என்னையும் என் மனைவி குழந்தையையும் விட்டுவிடு. ராஜ்யத்தை இவர்களை கொன்று உன்னை அடிமையாக்கிய பிறகு கூட சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். வேண்டாம் மகனே, உன்னால் அவரை கொல்ல இயலாது. ஏன் கொல்ல இயலாது? சற்று உன் பின்னால் பார். மகாதேவா, இந்த சிங்கங்கள் ராணி காஞ்சனமாலா மற்றும் அவர்கள் குழந்தையை கொன்றுவிட்டால் நம்ப முடியவில்லை. தாங்கள் அஞ்ச வேண்டாம் மகாராணி. இந்த சிங்கங்களால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இங்குள்ள சிங்கங்கள் அனைத்தும் நம் மகளை வணங்கி பாதுகாக்கின்றன. நமது மகள் ஓர் தெய்வ பிறவி என்பதற்கான ஆதாரங்கள் தான் இவை. ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மலையத்துவஜன் கூறியது உண்மைதான். இக்குழந்தை சாமானிய குழந்தை அல்ல. இக்குழந்தை முன்னிலையில் சிங்கங்கள் தலை வணங்குகிறது என்றால் இக்குழந்தையின் சக்தியை பற்றி சிந்தித்துப் பார்.